அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புது வெள்ளம் திடும் பிரவேசம். உங்களுக்காக சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியாவில் இருந்து வாசிப்பது ஸ்ரீ. வணக்கம். இந்நாளில் கும்பகோணம் என்ற பெயரால் ஆங்கில அகராதியிலே கூட இடம்பெற்றிருக்கும் நகரம் நம்முடைய கதை நடந்த காலத்தில் குடந்தை என்றும் குடமூக்கு என்றும் வழங்கப்பட்டு வந்தது. புண்ணியஸ்தல மகிமையன்றி குடந்தை சோதிடராலும் அது புகழ்பெற்றிருந்தது. குடந்தைக்கு சற்று தூரத்தில் தென்மேற்கு திசையில் சோழர்களின் இடைக்கால தலைநகரமான பழையாறை வானையளாவிய அரண்மனை மாடங்களுடனும் ஆலய கோபுரங்களுடனும் கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருந்தது. பழையாறை அரண்மனைகளில் வசித்த அரசகுலத்தினர் அனைவருடைய ஜாதகங்களையும் குடந்தை சோதிடர் சேகரித்து வைத்திருந்தார். அப்படி சேகரித்து வைத்திருந்த ஜாதகங்களை புரட்டித்தான் கொடும்பாளூர் இளவரசி வானதியின் ஜாதகத்தை அவர் கண்டெடுத்தார். சிறிது நேரம் ஜாதகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்த பிறகு சோதிடர் வானதியின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார். திரும்ப ஜாதகத்தை பார்த்தார். இப்படி மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்தாரே தவிர வாயை திறந்து ஒன்றும் சொல்லுகிற வழியை காணவில்லை. என்ன சோதிடரே, ஏதாவது சொல்லப் போகிறீரா இல்லையா என்று குந்தவை தேவி கேட்டாள். தாயே, என்னத்தை சொல்வது, எப்படி சொல்வது? முன் ஒரு தடவை தற்செயலாக இந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன். என்னாலேயே நம்ப முடியவில்லை. இப்படியும் இருக்க முடியுமா என்று சந்தேகப்பட்டு வைத்துவிட்டேன். இப்போது இந்த பெண்ணின் திருமுகத்தையும் இந்த ஜாதகத்தையும் சேர்த்து பார்க்கும்போது திகைக்க வேண்டியிருக்கிறது. திகையும் போதுமானவரை திகைத்துவிட்டு பிறகு ஏதாவது குறிப்பாக சொல்லும். இது மிகவும் அதிர்ஷ்ட ஜாதகம் தாயே. தாங்கள் எதுவும் வித்தியாசமாக நினைத்துக் கொள்ள மாட்டீர்கள் என்று சொல்லுகிறேன். தங்களுடைய ஜாதகத்தை காட்டிலும் கூட இது ஒரு படி மேலானது. இம்மாதிரி அதிர்ஷ்ட ஜாதகத்தை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. குந்தவை புன்னகை புரிந்தாள். வானதியோ வெட்கப்பட்டவளாய், அக்கா, இந்த துரதிர்ஷ்டக்காரியை போய் இவர் உலகத்திலேயே இல்லாத அதிர்ஷ்டக்காரி என்கிறாரே, இப்படித்தான் இருக்கும் அவர் சொல்லுவதெல்லாம் என்றாள். அம்மா, என்ன சொன்னீர்கள்? நான் சொல்லுவது தவறானால் என்னுடைய தொழிலையே விட்டு விடுகிறேன் என்றார் சோதிடர். வேண்டாம் சோதிடரே, வேண்டாம். அப்படியெல்லாம் செய்து விடாதீர். ஏதோ 4 பேருக்கு நல்ல வார்த்தையை சொல்லிக் கொண்டிரும். ஆனால் வெறுமென பொதுப்படையாக சொல்லுகிறீரே தவிர குறிப்பாக ஒன்றும் சொல்லவில்லையே. அதனாலேதான் இவள் சந்தேகப்படுகிறாள். குறிப்பாக சொல்ல வேண்டுமா? இதோ சொல்லுகிறேன். 4 மாதத்திற்கு முன்னால் அபசகனம் மாதிரி தோன்றக்கூடிய ஒரு காரியம் நடந்தது. ஏதோ ஒன்று தவறி விழுந்தது. ஆனால் அது உண்மையில் அபசகனமில்லை. அதிலிருந்துதான் இந்த கோமகளுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களும் வரப்போகின்றன. வானதி, நான் என்னடி சொன்னேன், பார்த்தாயா என்றாள் குந்தவை தேவி. முன்னாலேயே இவருக்கு நீங்கள் சொல்லி வைத்திருக்கிறீர்கள் போலிருக்கிறது என்றாள் வானதி. பார்த்தீரா சோதிடரே இந்த பெண்ணின் பேச்சை? பேசட்டும் தாயே, இப்போது எது வேண்டுமானாலும் பேசட்டும். நாளைக்கு மன்னனை மணந்து கொண்டு அப்படி சொல்லுங்கள். இளம் பெண்களிடம் கல்யாணத்தை பற்றி பேசினால் அல்லவா அவர்கள் சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அதைத்தான் நானும் சொல்ல வருகிறேன் தாயே. திடுதிப்பென்று கல்யாண பேச்சு எடுக்கக்கூடாதல்லவா? எடுத்தால் இந்த கிழவனுக்கு புத்தி கெட்டுவிட்டது என்று சொல்லிவிடுவீர்கள். இவளுக்கு புருஷன் எங்கிருந்து வருவான், எப்போது வருவான், அவனுக்கு என்ன அடையாளம்? ஜாதகத்திலிருந்து இதையெல்லாம் சொல்ல முடியுமா சோதிடரே? ஆஹா, சொல்ல முடியாமல் என்ன, நன்றாய் சொல்ல முடியும் என்று கூறிவிட்டு சோதிடர் ஜாதகத்தை மறுபடியும் கவனித்து பார்த்தார். கவனித்து பார்த்தாரோ அல்லது கவனித்து பார்ப்பது போல் அவர் பாசாங்குதான் செய்தாரோ நமக்கு தெரியாது. பிறகு தலை நிமிர்ந்து நோக்கவில்லை. அக்காவின் மடியில் படுத்து கொஞ்சம் தூங்கிவிட்டாய். தாலாட்டு கூட பாடினேன். உன் காதில் விழவில்லையா? கோபிக்காதீர்கள் அக்கா,
என்னை அறியாமலே தலை கிறுகிறுத்து விட்டது. கிறுகிறுக்கும் கிறுகிறுக்கும். இந்த ஜோசியர் எனக்கு அப்படி ஜோசியம் சொல்லியிருந்தால் எனக்கு கூடத்தான் கிறுகிறுக்கும். அதெல்லாம் இல்லையக்கா, இவர் சொன்னதையெல்லாம் நான் நம்பிவிட்டேனா? நீ நம்பினாயோ நம்பவில்லையோ, ஆனால் ஜோசியர் பயந்தே போய்விட்டார். உன்னை போன்ற பயங்கொள்ளியை இனிமேல் எங்கும் அழைத்து போகக்கூடாது. நான் தான் சோதிடரிடம் வரவில்லை என்று அப்போதே சொன்னேனே, நீங்கள்தானே? ஏன் குற்றம்தான். எழுந்திரு, போகலாம். வாசல் வரையில் 4 அடி நடக்க முடியுமா? இல்லாவிட்டால் இடுப்பில் எடுத்து வைத்துக் கொண்டு போக வேணுமா? வேண்டாம் வேண்டாம், நன்றாய் நடக்க முடியும். சற்று பொறுங்கள் தாயே, தேவியின் பிரசாதம் தருகிறேன், வாங்கிக் கொண்டு போங்கள் என்று ஜோசியர் சொல்லிவிட்டு ஓலைச்சுவடியை கட்டத் தொடங்கினார். ஜோசியரே, எனக்கு என்னவெல்லாமோ சொன்னீர்கள், அக்காவுக்கு ஒன்றுமே சொல்லவில்லையே என்று வானதி கூறினாள். அம்மா, இளைய பிராட்டிக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறேன், புதிதாக என்ன சொல்ல வேண்டும்? அக்காவை மணந்து கொள்ளப் போகும் வீராதி வீரர் அசகாய சூரர் என்று குந்தவை குறுக்கிட்டுச் சொன்னாள். சந்தேகம் என்ன, மகா பராக்கிரமசாலியான ராஜகுமாரர், 32 சாமுத்திரிகா லட்சணமும் பொருந்தியவர், புத்தியில் பிரகஸ்பதி, வித்தையில் சரஸ்வதி, அழகிலே மன்மதன், ஆற்றலில் அர்ஜுனன். இளைய பிராட்டிக்கு ஏற்ற அந்த சுகுமாரனான ராஜகுமாரர் எங்கிருந்து எப்போது வருவார்? வருகிறார் தாயே, வருகிறார். கட்டாயம் வரப்போகிறார். அதிசீக்கிரத்திலேயே வருவார். எப்படி வருவார்? குதிரை மேலே வருவாரா? ரதத்தில் ஏறி வருவாரா? யானை மேல் வருவாரா? கால்நடையாக வருவாரா? அல்லது நேரே ஆகாசத்திலிருந்து கூரையை பொத்துக்கொண்டு வந்து குதிப்பாரா என்று குந்தவை தேவி கேலியாக கேட்டாள். அக்கா, குதிரை காலடி சத்தம் கேட்கிறது என்று வானதி சிறிது பரபரப்புடன் சொன்னாள். ஒருவருக்கும் கேளாதது உனக்கு மாத்திரம் அதிசயமாக கேட்கும். இல்லை, வேடிக்கைக்கு சொல்லவில்லை, இதோ கேளுங்கள். உண்மையாகவே அப்போது வீதியில் குதிரை ஒன்று விரைந்து வரும் காலடி சத்தம் கேட்டது. கேட்டால் என்னடி, குடந்தை பட்டணத்தின் வீதிகளில் குதிரை போகாமலாயிருக்கும் என்றாள் குந்தவை. இல்லை, இங்கே வருகிறது மாதிரி தோன்றியது. உனக்கு ஏதாவது விசித்திரமாக தோன்றும். எழுந்திரு, போகலாம். இச்சமயத்தில் அந்த வீட்டின் வாசலில் ஒரே குழப்பமான சத்தம் கேட்டது. குரல் ஒலிகளும் கேட்டன. இதுதானே ஜோசியர் வீடு? ஆமாம். நீ யார்? ஜோசியர் இருக்கிறாரா? உள்ளே போகக்கூடாது. அப்படித்தான் போவேன். விடமாட்டேன். ஜோசியரை பார்க்க வேண்டும். அப்புறம் வா. அப்புறம் வர முடியாது, எனக்கு மிக்க அவசரம். அடே அடே, நில் நில், சற்று விலகிப்போ. தடுத்தாயோ கொன்று விடுவேன். ஐயா ஐயா, வேண்டாம், உள்ளே போக வேண்டாம். இத்தகைய குழப்பமான கூச்சல் நெருங்கி நெருங்கி கேட்டது. படார் என்ற வாசற்கதவு திறந்தது. அவ்வளவு பிரமாதமான தடபுடலுடன் ஒரு வாலிபன் உள்ளே திடும் பிரவேசமாக வந்தான். அவனை பின்னால் இருந்து தோள்களை பிடித்து இழுக்க ஒருவன் முயன்று கொண்டிருந்தான். வாலிபன் திமிரிக்கொண்டு வாசற்படியை கடந்து உள்ளே வந்தான். அந்த வாலிபன் யார் என்று வாசகர்கள் ஊகித்திருப்பார்கள். நமது வீரன் வந்தியத்தேவன்தான். வீட்டுக்குள்ளே இருந்த 3 பேருடைய கண்களும் ஏக காலத்தில் அவ்வீரர்களை பார்த்தன. வந்தியத்தேவனும் உள்ளிருந்தவர்களை பார்த்தான். இல்லை, உள்ளே இருந்தவர்களில் ஒருவரைத்தான் பார்த்தான். அது கூட இல்லை. குந்தவை தேவியை அவன் முழுமையாக பார்க்கவில்லை. அவளுடைய பொன் முகத்தை மட்டுமே பார்த்தான். முகத்தையாவது முழுமையையும் பார்த்தானா என்றால் அதுவும் இல்லை. வியப்பினால் சிறிது விரிந்திருந்த அவளுடைய பவளச் செவ்வாயின் இதழ்களை பார்த்தான். கம்பீரமும் வியப்பும் குறும்புச் சிரிப்பும் ததும்பியிருந்த அவளுடைய அகன்ற கண்களை பார்த்தான். கண்ணிமைகளையும் கரிய புருவங்களையும் பார்த்தான். தங்க வர்ண நெற்றியை பார்த்தான். குங்குமச் சிவப்பான குழிந்த கன்னங்களை பார்த்தான். சங்கையொத்த வழுவழுப்பான கழுத்தை பார்த்தான். இவ்வளவையும் ஒரே சமயத்தில் தனித்தனியாக பார்த்தான். தனித்தனியாக அவை மனத்தில் பதிந்தன. இதெல்லாம் சில வினாடி நேரம்தான். உடனே சற்றென்று திரும்பி சோதிடருடைய சிடனை நோக்கி, ஏனப்பா,
உள்ளே பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று நீ சொல்லக்கூடாது? சொல்லியிருந்தால் நான் இப்படி வந்திருப்பேனா என்று கேட்டுக்கொண்டே சீடனை மறுபக்கம் தள்ளிக்கொண்டு வாசற்படியை மீண்டும் கடந்தான். ஆயினும் வெளியில் போவதற்குள் இன்னும் ஒரு தடவை குந்தவை தேவியை திரும்பி பார்த்துவிட்டு போனான். அடேயப்பா, புயல் அடித்து ஓய்ந்தது போல் அல்லவா இருக்கிறது என்றாள் குந்தவை பிராட்டி. இன்னும் ஓய்ந்த பாடில்லை, அதோ கேளுங்கள் என்றாள் கொடும்பாளூர் இளவரசி. வாசலில் இன்னமும் வந்தியத்தேவனுக்கும் சோதிடரின் சீடனுக்கும் தர்க்கம் நடந்து கொண்டிருந்தது. ஜோசியரே, இவர் யார் என்றாள் குந்தவை. தெரியாது தாயே, யாரோ அசலூர்க்காரர் மாதிரி இருக்கிறது. பெரிய முரட்டு பிள்ளை என்று தோன்றுகிறது. குந்தவை திடீரென்று எதையோ நினைத்துக் கொண்டு கலகலவென்று சிரித்தாள். எதற்காக அக்கா சிரிக்கிறீர்கள்? எதற்காகவா? எனக்கு வரப்போகும் மணாளன் குதிரையில் வரப்போகிறானா, யானையில் வரப்போகிறானா, அல்லது கூரை வழியாக வந்து குதிக்கப் போகிறானா என்று பேசிக் கொண்டிருந்தோமே, அதை நினைத்துக் கொண்டு சிரித்தேன். இப்போது வானதிக்கும் சிரிப்பு தாங்க முடியாமல் வந்தது. இருவருடைய சிரிப்பும் கலந்து அலை அலையாக எழுந்தது. வெளியில் எழுந்த சச்சரவு சப்தம் கூட இந்த இரு மங்கையரின் சிரிப்பின் ஒலியில் அடங்கிவிட்டது. சோதிடர் மௌன சிந்தனையில் ஆழ்ந்தவராய் அரசகுமாரிகள் இருவருக்கும் குங்குமம் கொடுத்தார். பெற்றுக்கொண்டு இருவரும் எழுந்தனர். வீட்டுக்கு வெளியில் சென்றனர். சோதிடரும் கூட வந்தார். வீட்டு வாசலில் சிறிது ஒதுங்கி நின்ற வந்தியத்தேவன் பெண்மணிகளை பார்த்ததும், மன்னிக்க வேண்டும், உள்ளே பெண்கள் இருக்கிறார்கள் என்று இந்த புத்திசாலி சொல்லவில்லை. ஆகையினால்தான் அப்படி அவசரமாக வந்துவிட்டேன். அதற்காக மன்னிக்க வேண்டும் என்று உரத்த குரலில் சொன்னான். குந்தவை மலர்ந்த முகத்துடன் குறும்பும் கேலியும் மிடுக்கும் ததும்பிய கண்களினால் வந்தியத்தேவனை ஒரு தடவை ஏறிட்டு பார்த்தாள். ஒரு வார்த்தையும் மறுமொழி சொல்லவில்லை. வானதியை ஒரு கையினால் பிடித்து இழுத்துக் கொண்டு ரதம் நின்ற ஆலமரத்தடியை நோக்கிச் சென்றாள். குடந்தை நகரத்து பெண்களுக்கு மரியாதையே தெரியாது போல் இருக்கிறது. ஏதடா, ஒரு மனிதன் வலிய வந்து பேசுகிறானே என்பதற்காகவாவது திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை பதில் சொல்லக்கூடாதோ என்று வந்தியத்தேவன் இறைந்து கூறியது அவர்கள் காதில் விழுந்தது. ரதத்தில் குதிரையை பூட்டிச் சாரதி ஆயத்தமாக நிறுத்தியிருந்தான். இளவரசிகள் இருவரும் ரதத்தில் ஏறிக்கொண்டதும் ரதசாரதியும் முன்னால் ஏறிக்கொண்டான். ரதம் அரசிலாற்றங்கரையை நோக்கி விரைந்து சென்றது. வந்தியத்தேவன் ரதம் வரையும் வரையில் பார்த்து கொண்டு நின்றான். இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியாவில் இருந்து ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.